ராசிக்கார நண்பர்களே, கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரோட வாழ்க்கையில் மருத்துவ ரீதியான செலவுகளில் அதிகமாக செலவிட்ட சில ராசிகளில் கன்னி ராசி ஒன்று. அவர்கள் விருப்பத்திற்கு மாறாக சில விஷயங்கள் நடந்து அதற்கு பிறகு அவர்கள் விரும்பியது போல் நடக்கக்கூடிய விஷயங்கள் கன்னி ராசி ஒன்று. கன்னி ராசி எடுத்தவன் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பால் சாமி கூட்டுருவாங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு எது எடுத்தாலும் அது ஸ்ட்ரக் ஆகி அதுக்கப்புறம் தான் அது ஓகே ஆகும். ஃபஸ்ட்டு ஏதாவது பிரச்சனை சந்திக்கும், அது தோல்வியாகும், அதுக்கப்புறமேட்டு தான் அதே விஷயங்கள் கூட சக்ஸஸ் ஆகும். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, திருமணத்துக்கு ஸ்டெப் எடுப்பீங்க, தடுத்து மறுபடியும் திருமணம் நடக்கும். குழந்தைக்கு ஸ்டெப் எடுப்பீங்க, குழந்தை உருவாகி மறுபடியும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் எப்படி அதுக்கப்புறம் அது மறுபடியும் குழந்தை உருவாக்கி மறுபடியும் குழந்தை பிறந்து நல்லபடியாக இருக்கும். குழந்தை அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கள்லாம் சந்திச்சு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. தொழிலில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து, பல துரோகங்களை அனுபவித்து, நட்பு வட்டாரங்களில் நிறைய துரோகங்களை அனுபவித்து, வாழ்க்கையில் படிப்படியாக சுயம்பாக முன்னேறுகின்ற ராசியில் ஒரு ராசி கன்னிராசி. இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி எல்லாமே உங்கள் கூட யாராவது ஒருத்தர் துணையாக இருந்திருப்பாங்க. கன்னிராசிங்கிறது ஒரு ஒற்று ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்னிராசியானது அவங்களோட வாழ்க்கையில் வளரும் போது பலரை கூட வச்சுருக்கும். அது வளர்ந்த பிறகு அவங்க கூட எல்லாருமே ஒட்டிகிட்டு இருப்பாங்க. வளரக்கூட அவங்க, அதாவது வளரும் போது அப்படின்னா, இந்த ராசிகள் வளரும் போது வந்தவங்க எல்லாருமே ஃபைனல் வரைக்கும் வருவாங்களான்னா தெரியல. ஆனால் இந்த ராசிகள் வளர்ந்த பின்னாடி ஒட்டிக்குவாங்க நிறைய பேர். இன்றைக்கும் பாருங்கள், நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் உங்கள்கிட்ட யாரும் அவ்வளோ வந்திருக்க மாட்டாங்க. கஷ்டத்தெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு வளர்ச்சியோடு இருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அப்போ நிறைய பேர் ஒட்டியிருப்பாங்க. அது உங்களோட சொந்தங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இளம் வயதிலேயே ஓரளவுக்கு நல்ல பேரோடையும் நல்ல குணத்தோடையும் ஓரளவுக்கு நல்ல ஒரு பொசிஷன்லையும் வரக்கூடிய திறமைகள் அதிகமாக உண்டு. அது உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குதோ அது போல் நீங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கான வாய்ப்புகளை அதை கொடுக்குது. இந்த ராசி ஒரு புதனினுடைய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கன்னி ராசியோட முழுமையான வாழ்க்கை, குணாதிசயம், எதிர்கால பலன் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, புதன் கிரகத்தால் ஆளப்படுகிற ராசி தான் இந்த கன்னி ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க அறிவு, நுணுக்கம், திட்டமிடல் இந்த மூன்றிலுமே பார்த்திங்கன்னா சிறந்து விளங்குபவர்களாக இருப்பாங்க. அவரோட வாழ்க்கையில் சீராக ஒழுங்காக நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அதாவது வாழ்க்கை இப்படி தான் நடக்கணும், இதை ஒழுங்காக தான் இருக்கணும், ஒழுக்கமாக தான் வாழணும், சீராக அமைச்சிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வாழுவாங்க பார்த்தீங்களா. அப்படி விரும்பக்கூடியவங்க தான் இவங்க. மிகப்பெரிய ஒரு ஆக்டிவ் பர்சன் இந்த கன்னிராசி. யாராவது கன்னிராசிலாம் சொன்னால் ப்ளே பாய் ராசி சார், எதிர்பாலினை தவிர ஈஸியாக ஈர்க்கக்கூடிய ராசி அப்படிங்குவாங்க. அது ஆக்சுவலாக உண்மை. ப்ளே பாய் கிடையாது, ஆனால் எதிர்பாலினை தவிர ஈஸியாக ஈர்த்துருவீங்க. பேச்சுத்திறன் மூலமாக ஈஸியாக கவர்ந்துருவீங்க, அல்லது அழகின் மூலமாக ஈஸியாக கவர்ந்துருவீங்க, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மூலமாக ஈஸியாக கவர்ந்துருவீங்க. ஒரு குழந்தை மாதிரி பண்ணுறான்ப்பா, குழந்தை மாதிரி பண்ணுறான் அந்த பொண்ணு, நல்லா அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் ஈஸியாக கவரப்படுவீங்க. பேச்சினால் கூட ஈஸியாக கவரப்படுவீங்க. வயதானவங்க கூட உங்களோட பேச்சை ஆழ்ந்து கவனிப்பாங்க, அதன் மூலமாக விரும்புவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கன்னிராசியில் அதிகமாக உண்டு. அது கன்னிராசிக்கே உண்டான ஒரு தனி குணம் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி புதனினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அது எல்லா மக்கள் மத்தியில் இப்படி காட்டுது அப்படின்னு சொல்லலாம். சரி சார், இதோட குணாதிசயம் அப்படின்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் டீட்டெயில்டு ஓரியன்ட் அப்படிம்பாங்க. ரொம்ப ஒரு விஷயத்தை எடுத்தால் ரொம்ப டீப்பாகும். இதனால தான் அப்படியா, ஓகே அப்படிம்பாங்க. அது ரொம்ப உள்ளே போய் பார்ப்பாங்க. அதே மாதிரி பர்ஃபெக்ஷனிஸ்ட் மைண்ட் செட்டு. இதுனா இப்படி தான் இருக்கணும், துணினா அழுக்காக இருக்கக்கூடாது, பெட்டுனா துவைச்சி தான் போடணும், பெட்ஷீட்னா இப்படி தான் இருக்கணும், பெட்டில் துணியை யூஸ் பண்ண துணியை போடக்கூடாது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஷூ போடுறோம் அப்படின்னா பாலிஷ் பண்ணி தான் போடணும். இவங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா என்கிட்ட நேர்மையாக தான் பேசணும், உண்மையை தான் பேசணும். இந்த மாதிரி பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களில் இந்த கன்னிராசிக்காரர்கள் முதன்மையானவர்கள். யாரும் கவனிக்காத விஷயங்களையும் கவனிப்பாங்க. இவன் பார்த்தா ஒரு லூஸ் மாதிரியே இருக்கான்டா, இவனெல்லாம் என்னடா தெரிய போகுது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள். ஆனால் யாரும் கவனிக்காத விஷயத்தை நீங்கள் கவனிப்பீங்க, யாரும் பார்க்காத கோணத்தில் ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க. அதன் மூலமாக பல நன்மைகள் உண்டு. அதாவது ஒருத்தன் கண்டுக்காத ஒரு விஷயத்தை இன்னொருத்தன் கண்டுக்கிட்டான் அப்படின்னா அது ஒரு பெரிய பாயிண்ட்டு தானே. அது பணமாக மாறுது. அது ஈஸியாக அதை டைவர்ட் பண்ணி அதை ஒரு விஷயமாக கன்வெர்ட் பண்ணி அதை பணமாக கொண்டு தருவீங்க. அதே மாதிரி பேசுவதற்கு முன் பல முறை யோசிப்பாங்க. தேவையில்லாத இடத்துல எங்களோட வார்த்தைகள் வெளியே வராது. நிறைய நல்லா யோசிச்சு பாருங்கள். தேவையில்லாத இடத்துல வார்த்தைகள் வெளியே வராது. நல்லா யோசிப்பாங்க, பல முறை யோசிப்பாங்க. பேசுவதற்கு முன் நல்லா பல முறை யோசித்து தான் எதையுமே கவனிப்பாங்க. நல்ல குணங்கள் கொண்ட ஒரு நபர், அதாவது டிசிப்ளைனாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, ஒழுங்கு முறையில் இருப்பாங்கள்ல, அதில் முக்கியமான நபர் தான். பொறுப்புணர்வு ரொம்ப அதிகம். பொறுப்புணர்வு ரொம்ப 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 அதிகம். நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரனை நம்பலாம், இவனை நம்பலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களில் 100ல் ஒருத்தர் நீங்கள். ப்ராக்டிக்கல் திங்கிங், ஓவர் திங்க்லாம் பண்ணவே மாட்டீங்க. குழம்புனா குழம்பிகிட்டே இருப்பீங்க, அது வேறு. ஓவர் திங்க் பண்ண மாட்டீங்க. அதே போல் ப்ராக்டிக்கல் திங்கிங் பண்ண மாட்டீங்க. ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க, ப்ராக்டிக்கல் திங்கிங் பண்ணுவீங்க. ப்ராக்டிக்கல் திங்கிங் அப்படின்னா
இப்படி பண்ணால் தான் இப்படி வரும், நீ ஏன் இப்படி வேறு மாதிரி திங்க் பண்ணுற, இது பண்ணால் நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஒவ்வொன்று திங்க் பண்ணுவோம். லாட்ரி டிக்கெட் அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் லாட்ரி வாங்கினா தான் டிக்கெட்டில் ப்ரைஸ் விழுவுங்கிறது தெரியாது. அதே மாதிரி லக் இருந்தால் தான் ப்ரைஸ் விழுவுங்கிறது தெரியாது. ஆனால் இவங்க கன்னிராசிக்காரன் என்ன யோசிப்பான், அந்த லாட்ரி வாங்குகிற காசுக்கு எதையாவது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கலாம். ஸ்லோ இன்கம்மாக இருந்தாலும் அது வந்து ஒரு ஹை ப்ராஃபிட் அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் திங்கிங் பண்ணுவோம். அதுதான் இவங்களோட ப்ளஸ்ஸு. இவங்களோட குறைகள் என்ன தெரியுமா, ஓவர் திங்கிங். அந்த ப்ராக்டிக்கல் திங்கிங்கில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா அதை ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரொம்ப டீப்பாக போயிடுவாங்க. இதுன்னு எதுதான் ரொம்ப டீப்பாக போயிடுவாங்க. பர்ஃபெக்ஷனே காரணமான ஸ்ட்ரெஸ்ஸு. ஒரு விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருக்கலாம், அதையே காரணம் வச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிற அளவுக்கு சில விஷயங்கள் இருக்குல்ல. இந்த ராசிக்காரர்களில் இந்த பர்ஃபெக்ஷன் காரணமாக தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சில நேரங்களில் ஓவர் கிரிட்டிக்கல், அதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பாக போவாங்கம்பாங்கள்ல, அது மாதிரி இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் டீப்பாகவே அதிகமாகவே போவாங்க. எமோஷனை வெளிப்படுத்த மாட்டாங்க. இதுதான் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ராபேக். எமோஷனை அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படுத்த மாட்டாங்க. உறவு மற்றும் காதல் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா காதலில் மிகவும் நேர்மையானவங்களாக இருப்பாங்க. அவர்கள் காதலை வந்து வார்த்தைகளால் அல்ல செயல்களால் காட்டுவாங்க. இதை நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் வந்து வார்த்தைகளால் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. அவங்களோட அன்புலேயே தெரிஞ்சிடும் இவங்க வந்து ரொம்ப அன்பாக இருக்காங்க, ரொம்ப காதலாக இருக்காங்க அப்படிங்கிறத இவங்களோட நடத்தையின் மூலமாக கண்டுபிடிக்கலாம். தங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்த சிரமப்படக்கூடியவங்க, தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த சிரமப்படுத்தக்கூடிய நபர்களில் இவர்களும் ஒருத்தர். திருமண வாழ்க்கையில் பார்ட்னருக்கு முழு சப்போர்ட் உண்டு. திருமண வாழ்க்கை அப்படின்னாவே பார்ட்னருக்கு ரொம்ப அதிக சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களில் இவர் ஒருத்தர். ஆனால் அப்ரிஷியேஷன் இல்லாததால் மனதில் வைத்துக்கொள்வாங்க. அப்ரிஷியேஷன் இல்லாத ஒரு கணவன் மனைவி இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ ரொம்ப அன்பாக தான் இருப்பீங்க. ஒரு விஷயம் செஞ்சால் ஒரு பாராட்டுதல் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏங்குவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அதை பண்ண மாட்டீங்க. அதன் மூலமாக மைண்ட் வந்து டைவர்ட் ஆகிடும். அதனால் உங்களுக்கு ஒரு மைண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை அப்புறம் இந்த பண வரவு அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கான வேலைகள் அப்படின்னு பார்த்தா அந்த கணக்கு சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சம்மந்தப்பட்டது, ஐடி, ரைட்டிங்கு, அனலைசிஸு போன்ற துறைகள் வந்து மிகவும் பொருத்தமான துறைகள். பர்ஃபெக்ஷன் காரணமாக ஸ்லோவாக இருந்தாலும் குவாலிட்டி ஒர்க் வந்து கொடுப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப ஒரு நுணுக்கமான வேலையாட்கள். எதை கொடுத்தாலும் அது ஒரு டைவர்ட்டாக ஒரு வித்தியாசமான நோக்கத்தில் அதை பார்த்து அதன் மூலமாக பல பண வரவுகளை கொண்டு கொடுக்குறதுல மிகப்பெரிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்தை சேமிப்பதில் திறமைசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திறமைசாலிகளோட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அன்னெசரி செலவு செய்ய மாட்டாங்க. ஸோ அன்னெசரி செலவு செய்ய மாட்டீங்க. அதே மாதிரி பணத்தை சேமிப்பதில் திறமைசாலிகள். ஆனால் என்ன, பணம் தான் சார் அதிகமாக வரதில்லை அப்படின்னு ஏற்படுங்க. இனி வரக்கூடிய காலங்களில் பணமும் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாட்களாக அமையுதுங்க. அதிக பணம் புலந்தான் என்ன பண்ணோம், நீங்கள் வந்து அதை வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும், நிலமோ வீடோ நகையோ அது மாதிரி வாங்க ஆரம்பிப்பீங்க. நகை வந்து தற்போதைய நிலைமையில் உங்கள் கையில் கொஞ்சம் அதிகமாக இன்னும் வரக்கூடிய நகைகள் எல்லாமே வந்து பேங்க் நோய்க்கு அப்போ போயிட்டு இருக்குது. அதை மறுபடியும் நீங்கள் வந்து மீட்டு கொண்டு வந்து மறுபடியும் கையில் வந்து வைக்கக்கூடிய காலகட்டங்கள் அமையுது. பணப்புழக்கம் அதிகமாகவே இன்றைக்கி கூட வரக்கூடிய காலங்களில் அமையுதுங்க. பணப்புழக்கம் அதிகமாக வரக்கூடிய காலங்களில் அமையுது கன்ஃபார்ம். அதே போல் வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு லேட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் ஆகும், பின்னர் ஸ்டெடி க்ரோத். முன்னாடியே சொன்னதான், ஒரு விஷயம் ஸ்ட்ரக் பண்ணி கொண்டு வரதில் இந்த கன்னிராசி மாதிரி வேறு ராசிகளே கிடையாது. எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரக் ஆகி கொண்டு வருவாங்க. அதே போல் டபுள் செல்ஃப் டவுட் பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு கட்டத்தில் தங்களை தாங்களே சந்தேகப்படுவாங்க, இவனால் இவ்வளோ தான் முடியுமா அப்படின்னு. ஒவ்வொரு டைமில் நீங்கள் வந்து உங்களை டிகிரேட் பண்ணிக்கிறீங்க. தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிளாக இருக்கும், பின்னாடி ஸ்டெடி க்ரோத் உண்டு. உங்களை நீங்களே டாமினேட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக மேல் நோக்கி வரக்கூடிய காலகட்டங்கள் அதிகமாக உண்டு. அதே மாதிரி ஒரு பெரிய மாற்றம் உண்டு. கேரியர் அல்லது இடமாற்றம் வாழ்க்கையை வந்து மாற்றும். உங்களுடைய கேரியர் அல்லது சின்ன சின்ன இடமாற்றத்தின் மூலமாக பல நம்பிக்கையான சில விஷயங்கள் நடக்கும். அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தருணமும் நடக்குதுங்க. அதே மாதிரி சைலண்ட் அச்சீவ்மெண்ட், அதாவது அவர்கள் வெற்றி அடைந்தாலும் ஸ்லோ ஆஃப் செய்ய மாட்டாங்க. இந்த ராசிக்காரங்க வந்து சைலண்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து வெற்றி அடைஞ்சாலும் ஸ்லோ ஆஃப் செய்ய மாட்டாங்க. இந்த ராசிக்காரர்கள் எதையுமே வந்து ஒரு பெரிய விஷயமாக கருத மாட்டாங்க. ஒரு விஷயத்தை பெருசாக கருத மாட்டாங்க. அவ்வளோதானே, இதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து மூவாயிட்டே போகக்கூடிய ராசிகளில் இந்த ராசிகள் ஒரு முதன்மையான ராசி. சார், இந்த கன்னி ராசிக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிகளுக்குமே சித்திரை மாதங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நிறைய இயக்கங்கள் இருக்கும். நம்மளோட வீடியோக்கள் இப்போ அதையும் நம்ம செய்தி தான் போட்டு வந்துட்டுருக்கோம். இந்த சித்திரை மாதம் பிறந்ததுலேருந்து நிறைய பேர் வந்து சித்திரைக்கான பலன்களை நோக்கி கேட்டுட்ருக்கீங்க. கன்னி ராசிக்கு புதிய திட்டங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல காலம். கிளாரிட்டி வந்து கிடைக்கும். கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக அமையுதுங்க. முக்கியமான பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலை முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக உண்டு. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக உண்டு. புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. எதில் கவனமாக இருக்கணும், ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ணணும். ஹெல்த்தை கவனிக்கணும். இது ரெண்டுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சித்திரை மாதம் முதல் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதில்
வேலையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனாக இருந்தாலும் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நல்ல பலன், புதிய வாய்ப்புகள் நல்ல பலன். ஆனால் ஓவர் திங்க் அவாய்ட் பண்ணி ஹெல்த்து கவனிச்சிட்டு எதில் பண்ணால் என்ன கிடைக்கும், இதில் பண்ணால் இவ்வளோ அவுட்புட் கிடைக்கும், இதில் பண்ணால் இவ்வளோ அவுட்புட் கிடைக்கும், அப்போ நம்ம சரியாக பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எப்போவுமே தொழில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், ஆனால் அவுட்புட் இன்னும் கைக்கு கிடைச்சிருக்காது. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது. சித்திரை மாதம் முதல் வரக்கூடிய சில காலகட்டங்களை பலன்களை நான் பிரித்து காட்டுறேன். முதல் 3 மாதங்கள் பார்த்திங்கன்னா ஸ்லோ ப்ராக்ரஸ், பிளானிங் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக போனாலும் பிளானிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அப்படியே சரி பண்ணிகிட்டே வருவீங்க. அடுத்த 3 மாதங்கள் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க்குக்கு ரிசல்ட்டு, இன்கம் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அமையுது. ஆண்டோட நடுப்பகுதியில் மேஜர் டெசிஷன் உண்டுங்க. ஆண்டோட நடுப்பகுதியில் மேஜர் டெசிஷன் உண்டு. லைஃப் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும். இன்னும் 6 மாதம் டைம் இருக்குது, இருந்தாலும் அந்த இடத்துல மேஜர் டெசிஷன் உண்டு. லைஃப் டைரக்ஷனே கரெக்டாக ஓவரால் சேஞ்ச் பண்ணும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும். அடுத்த 12 நாட்களோட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது மனதில் குழப்பம் இருக்குது, வேலையில் டிலே இருக்குது. மனதில் சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் வேலையில் டிலேனால் கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது. அதே போல் கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய நாட்களாக அந்த 4 to 6வது நாள் கிடைக்கும். நல்ல தகவல் வரும், கிளாரிட்டி கண்டிப்பாக உண்டு, நல்ல தகவலும் வரும். அதே போல் 7 to 9வது நாட்களில் பணவரவு, வேலை, ப்ராக்ரஸ் எல்லாமே நடக்கும். பணவரவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்த விட கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையாகவும் இருக்கும். வேலையில் ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கான ப்ராக்ரஸ் நடக்க ஆரம்பிக்கும். 10 நாளைக்கு மேலே முக்கிய முடிவு பார்த்திங்கன்னா புதிய தொடக்கம். முக்கிய முடிவு எடுப்பீங்க, புதிய தொடக்கமாக இருக்கும். இந்த 12 நாட்கள் முடியும் போது உங்களுக்கு பரவாயில்ல, இது கொஞ்சம் நல்லா இருக்குது, இது கொஞ்சம் லாபம் அதிகமாக வருது, அந்த மாதிரி உங்களுக்கு யோசிக்க தோணும். பார்த்திங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே நடக்க ஆரம்பிக்கும். கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பர்ஃபெக்ஷன் அதிகப்படுத்தாதீங்க. ரொம்ப இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப டீப்பாக போகாதீங்க. ரெஸ்ட் எடுத்துக்கங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. நெகட்டிவ் தாட்ஸாக அவாய்ட் பண்ணுங்கள். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வளர்த்துக்கோங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னால் என்ன, இப்படி தான் இருந்தால் இப்படி நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வளர்த்துக்கோங்க. அதிர்ஷ்டம் அதிகரிக்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் புதன்கிழமையில் விஷ்ணு வழிபாடு ரொம்ப நல்லது. புதன்கிழமையான விஷ்ணு வழிபாடு, எப்போ உங்களுக்கு புதன்கிழமை கிடைக்குதோ அப்போ விஷ்ணு வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. புதன்கிழமை உங்களுக்கு ரொம்ப நல்லது, அதனால் நீங்கள் புதன்கிழமையில் விஷ்ணு வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது. விஷ்ணு பகவான் எப்பேற்பட்ட சூழலையும் சரி செய்து, அதில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்து, அதில் உள்ள தடங்கல்களை சரி செய்து முன்னேறுவதற்கான வழிகளை வகுத்து கொடுப்பதில் விஷ்ணு பகவான் மிகச்சிறந்தவர். கன்னிராசிக்கு தடங்களாகி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவார். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி. கொண்டக்கடலை மாலையோ அல்லது கொண்டக்கடலையோ வச்சு படைச்சு 2 நெய் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே போல் பச்சை நிறம் பயன்படுத்தலாம். நீங்கள் ட்ரெஸ் போடுறீங்க அல்லது சார் பச்சை ட்ரெஸ் போட்டு எப்படி சார் வெளியே போகிறது, ஒரு கர்ச்சீஃப் கையில் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அது ரொம்ப உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், ரொம்ப நன்மையும் கொடுக்கும். அதனால் நீங்கள் கவலையும் பட தேவையில்லை. அதே போல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தானம். ஒருத்தருக்கு யாருக்காவது கல்வி படிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா போதுமானது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலை, சின்ன ஒரு விஷயங்கள், அவங்களுக்கு புக்கு அல்லது படிக்கிறதுக்கு ஃபீஸு, இல்லை உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு ஹெல்ப்பு. சார் ஒருத்தர் ஸ்கூலுக்கு போகிறாங்க, எக்ஸாம் டைம் ஆச்சு, பைக்கில் நீங்கள் போய்ட்டுருங்க, லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லது தான். அதுவும் கல்விக்கான ஒரு செயல்கள் நீங்கள் செய்து கொடுப்பதற்கான ஒரு விஷயம்தான். அதே போல் துளசி பூஜை, துளசி இருக்குது அப்படின்னா, துளசி மடம் இருக்குது அப்படின்னா காலையில் தண்ணி ஊற்றிட்டு அந்த துளசி மடத்தை சுற்றி வாங்க, நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். வாயு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறதுனால வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாலாம் உடல் ரீதியாக நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உடல் ரீதியாக ஆரோக்கியம் உண்டு, கவலையப்பட தேவையில்லை. அதே போல் இந்த சில நாட்களாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கான வழிமுறைகள் தான் நடந்துகிட்ருக்கும். உடல் ஆரோக்கியத்தை இப்படி சரி பண்ணலாம், அப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு அதற்கான விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கும். பல சில உடம்பு டேமேஜ் ஆனதெல்லாம் இப்போ சரி பண்ணிட்டு இருப்பீங்க. 2-3 வருடங்களுக்கு முன்னாடிலாம் உடம்பு ரீதியாக மருத்துவ ரீதியான செலவுகள் ரொம்ப அதிகம் பண்ணி ஹாஸ்பிட்டலில் 3 நாட்கள்லாம் இருந்துலாம் வந்திருப்பீங்க. உங்களுக்காக இல்லைனாலும் உங்களோட குடும்பத்துக்காகவாது யாராவது நீங்கள் ஒருத்தர் 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் தங்கி தான் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி சில காலகட்டங்கள் தான் முன்னாடி இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மகிழ்ச்சி மட்டுமே உண்டு, உடல் ஆரோக்கியம் உண்டு, குடும்ப நலன் சந்தோஷமாக இருக்கும், குடும்பத்தில் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, சந்தோஷம் நிலைத்திருக்கும். உடல் ஆரோக்கியமாக நல்ல ஒரு திடகாத்திரமான மனிதராக, நல்லா யோசிக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டவராக, நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதராக வாழக்கூடிய தருணங்கள் இனி அதிகமாகவே வருதுங்க. இந்த கன்னிராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணும். குலதெய்வத்தை வழிபடும் போது உங்களுடைய முன்னோர்களையும் சேர்த்து வழிபடும். குலதெய்வத்தை வழிபட்டாலும் சரி, முன்னோர் வழிபட்டாலும் ஒன்று தான். குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் வழிபாடு. உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான தெய்வங்கள், ஒவ்வொருத்தர் முருகர் பிடிக்கும், விநாயகர் பிடிக்கும், நிறைய பேர் இருக்கும். இந்த கன்னிராசிக்காரர்கள் அவங்களுடைய தாய் வழி குலதெய்வம், பெண்களாக இருந்தால் தாய் வழி குலதெய்வமும் சேர்த்து வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது.
ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தந்தை வழி தெய்வம், உங்களுடைய தாய் வழி தெய்வம், இரு தெய்வங்களையும் வழிபடுங்க. ரொம்ப நல்லது. உங்களுடைய குலதெய்வங்கிறது தந்தை வழி தெய்வம் தான். அதனால் நீங்கள் அதையும் வணங்கிட்டு உங்களுடைய தாய் வழி தெய்வத்தையும் வணங்கினீங்க அப்படின்னா நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸ் உங்களுக்கு இன்னும் சேர்த்து கொடுக்க ஆரம்பிக்கும். முன்னோர்களினுடைய இரு சைடும் இருக்கக்கூடிய முன்னோர்களினுடைய பாசிட்டிவ் வைப் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும். அதன் மூலமாக பல நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்குங்க. தோல்விங்கிறதே கிடையாது. உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் உங்களுக்கான நிலைப்பாடாக அமையும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டெப் ஸ்டெப்பாக முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவே அமையுதுங்க. நல்ல தொழிலில் முன்னேற்றம் உண்டு, கல்வியில் முன்னேற்றம் உண்டு, மகிழ்ச்சியான ஒரு தருணங்களாக அமையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமையுதுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா தொழிலில் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய சில ராசிகளாகவும் அமையுது. இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மேன்மை கொண்ட ஒரு ராசிக்காரர்களாக இருக்காங்க. இந்த மேன்மை கொண்ட ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வாழ்க்கையில் சின்ன சின்ன தடங்கல்களை சந்தித்து மட்டும்தான் மேன்மைக்கு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி சில ராசிக்காரர்கள் நீங்கள் தடங்கல்களை அதிகமாக சந்திச்சிட்டிங்க. இனிமேல் வெற்றின்னு ஒரு விஷயத்தை பார்க்கணும்ல, இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் வெற்றி பார்ப்பீங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இதை 3 மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் பிரபல ஜோதிடம் நம்பர். கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். ஆக்டர்ஸுக்கு, பொலிட்டிஷியன்ஸுக்கு எல்லாமே ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். அவர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் நீங்கள் ஜோதிடம் பார்க்க முடியும். வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். உங்களுக்கு அப்படி ஆர்வம் இருக்கிறவங்க, ஐடியா இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் கால் பண்ணலாம். ஃபோன் பண்ணி நீங்கள் பேசிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த டைமில் நீங்கள் ஃபோன் மூலமாகவே உங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். அதிகமாக அந்த திருமண பிரச்சனையோ, இல்லை காதல் பிரச்சனையோ, இல்லை பண விஷயமோ, இல்லை வசிய பிரச்சனையோ, பண ரீதியான விஷயங்கள், கடன் பிரச்சனைலாம் தீர்றதுக்கு பயங்கரமான பூஜைகள் எல்லாமே கொடுக்குறாரு. நீங்கள் இதை ப்ரமோஷனாக எடுத்துட்டாலும் ஓகே, இல்லை எப்படி எடுத்துட்டாலும் ஓகே, நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதன் மூலமாக நம்ம சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கீழே அந்த நம்பர் இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ண பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.